3 தடவை ஃபெயில் ஆனவன் கடைசில என்ன ஆனான்னு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், கடைசி வரை பாருங்க. பழமொழிகள் சீரீஸ் பார்ட் 3. ஒரு கிராமத்துல மோகன்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய ட்ரீம், நல்ல ஜாப் வாங்கணும். முதல் தடவை எக்ஸாம் எழுதினான், ஃபெயில் ஆயிட்டான். சரி, அடுத்த தடவை ட்ரை பண்ணான்னு நினைச்சான். இரண்டாவது தடவை மீண்டும் ஃபெயில். இப்போதான் பிரச்சனை ஆரம்பிச்சுது. ஊர்ல எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவனால எதுவும் ஆகாதுடான்னு. அதுல மோகன் ரொம்ப மனசொடைஞ்சிட்டான். ஒரு நாள் அவன் அப்பாவிடம் போய், என்னால முடியலப்பா, நான் விட்டுடலாமான்னு கேட்டான். அப்பா சின்ன சிரிப்போட ஒரு கல்ல காட்டினார். இந்த அம்மி பாத்தியா? ஒரே தடவை அடிச்சா இது நகருமா? மோகன் சொன்னா, நகராது. மறுபடியும் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சா இந்த கல்லு கூட நகருண்டா. அந்த ஒரு வார்த்தை மோகனுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா ஆயிடுச்சு. அவன் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சான். இந்த தடவை ஃபுல் ஃபோக்கஸ். இரவு பகல் உழைச்சான். தோல்விய பற்றி யோசிக்கவே இல்ல. மூன்றாவது தடவை எக்ஸாம் எழுதினான். ரிசல்ட் வந்துச்சு. பாஸ் ஆயிட்டான். அந்த நாள் அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். விடாம முயற்சி பண்ணுடா, ஒரு நாள் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.